ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உடல் சோர்வு நீங்கிறதுக்கும் எலும்பை வலுப்படுத்துறதுக்கும் குழந்தைங்களோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே நல்லது. அது மாதிரி இரும்பு சத்து அதிகரிக்கிறதுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு நாள் செஞ்சாலே நம்ம ஒரு மாதம் வரை வெளியே வச்சே பயன்படுத்திக்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு எள் எடுத்துருக்கிறேன். நான் இங்கே கருப்பு எள் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். எள்ளுலாம் இந்த மாதிரி குளிர்ந்த காலங்களில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. பசும்பாலில் இருக்கிறத விட அதிகமான அளவு கால்சியம் இருக்குது இதில். எள்ளில் நிறையவே தூசி இருக்கும். அதனால் ஒரு 3லேருந்து 4 நேரம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் இங்கே கழுவி ஒரு அரிப்பில் மாற்றி எடுத்துருக்கிறேன். நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா இதை ஒரு காட்டன் துணிக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது மாதிரி துணிக்கு மாற்றிட்டு நம்ம இதை நல்லா விரித்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா விரித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை காய வைக்கணும். வெயிலெல்லாம் காய வைக்க வேண்டாம், ஃபேனுக்கு கீழே நம்ம வச்சாலே போதும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 3/4 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். கருப்பட்டி சேர்த்து செய்யும்போது தான் ரொம்பவே நல்லது. உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த பதமும் வர வேண்டாம். கருப்பட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இந்த அளவு கருப்பட்டி சேர்க்கும் போது மிதமான இனிப்பாக தான் இருக்கும். எள்ளில் லைட்டாக ஒரு கசப்பு சுவை இருக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணும்னா நீங்கள் 1 கப்லேருந்து 1/4 கப் வரை கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு வேணுமோ அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. நமக்கு இது போல் நல்ல கருப்பட்டிலாம் கொதித்து வந்ததும் ஓரளவு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். பதம்லாம் எதுவும் வர வேண்டாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். நைஸ் வெள்ளை அவல்லாம் சேர்க்க வேண்டாம், நல்லா திக்கான சிவப்பு அவலாக சேர்த்துக்கோங்க. இப்போ அவல் சேர்த்து ரொம்ப நேரம்லாம் வறுக்கணும்னு வேண்டாம். லைட்டாக அது சூடாகி நம்ம கையை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா உடஞ்சி வர மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆகிற மாதிரி வறுத்தெடுத்தாலே போதும். இது போல் அவல்லாம் வறுபட்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக சேம் கடாயிலேயே 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நான் இங்கே வறுக்காத நிலக்கடலை தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வறுத்த நிலக்கடலை சேர்க்குறதா இருந்தால் கூட லைட்டாக ஒருக்கா சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையில் நிறையவே புரதம், ஆரோக்கியமான கொழுப்பு, விட்டமின்கள்லாம் அதிகமாகவே இருக்குது. இது வளர குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. வேர்க்கடலை இது போல் நல்லா வறுபட்டு வந்ததும் இதையும் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக சேம் கடாயிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பம்கின் சீட் எடுத்துருக்கிறேன். பம்கின் சீட்லேயே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் போல் வெள்ளரி விதை சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு அந்த சூட்லேயே லைட்டாக ஒருக்க வறுத்தெடுத்தாலே போதும். இப்போ இதெல்லாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக சேம் கடாயிலேயே நம்ம ஏற்கனவே எள்ளு காய வச்சுருந்தோம்ல, அது இப்போ நமக்கு நல்லாவே காஞ்சி வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதையும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். எள்ளை வறுக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது, சீக்கிரமாகவே கரிஞ்சிரும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கண்டினியூவாக இதை வறுத்தெடுக்கணும். எள்ளு வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ரொம்ப சீக்கிரமாகவே வறுபட்டு வந்துடும். எள்ளில் கால்சியம், மெக்னீஷியம், காப்பர்லாம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு வலுப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ரத்தமே இல்லை, ரத்த சோகையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முடி அதிகமாக உதிருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஆஃப்டர் டெலிவரிக்கு பிறகு நமக்கு நிறையவே ஹேர் ஃபால் ஆகும். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது மாதிரி ட்ரை ஸ்கின்க்கும் இது ரொம்பவே நல்லது. குழந்தைங்க வெயிட்டே போடலைன்னா எள்ளை அதிகமாக உணவுகளை சேர்த்து பாருங்கள். எள்ளு இது போல் நல்லா வறுத்தெடுக்கணும். வறுக்கும் போதே நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். இது போல் நல்லா வெடித்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல, அவல் எல்லாம் நல்லா ஆறி வந்துட்டு இதை மிக்சிக்கெலாம் மாற்ற வேண்டாம். நம்ம இந்த மாதிரி கையை வச்சு இது போல் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பொடிக்க வேண்டாம், லைட்டாக 1-2 இந்த மாதிரி பொடிச்சு எடுத்தால் போதும். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் நல்லா சூடாக ஆறினதுக்கப்புறமா தோலை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுக்கலாம். அரைக்கும்போது ரொம்ப பவுடராலாம் அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி பல்ஸ் மோட்டில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். ஓவராலாக அந்த ரெசிபிக்கு இந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காவாக சேர்த்துக்கோங்க. தேங்காவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வறுத்தெடுக்கணும். அதில் உள்ள ஈரப்பதம்லாம் நமக்கு மாறி வரணும். அப்போ தான் நம்ம இதை ரொம்ப நாள் வரை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியும்.
தேங்காய் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். தேங்காய் சேர்க்கும்போது சுவை நல்லாயிருக்கும். சேர்க்காமல் செய்யும்போது இன்னும் ரொம்ப நாள் வரை கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது போல் நமக்கு தேங்காய் வறுபட்டு வந்ததும் நம்ம ஏற்கனவே கருப்பட்டி வந்து உருக்கி வச்சுருந்தோம்ல, அதை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா வடிகட்டி சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா இது போல் கலந்ததுக்கப்புறமா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நமக்கு இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். நமக்கு இங்கே ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது. தண்ணி இந்த மாதிரி கொதித்து வந்தாலே போதும். இது போல் தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ஏற்கனவே எள்ளு வந்து வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எதுவும் எடுக்கலை, டைரெக்டாக வறுத்துட்டு இதில் சேர்த்துருக்குறோம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் அரைச்சும் சேர்த்துக்கலாம். அரைக்கும்போது ரொம்ப பவுடர் அரைக்க வேண்டாம். 1, 2 பிளெண்ட் மோடில் அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்தா அவலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப ட்ரை ஆகி வரக்கூடாது. கொஞ்சம் ஒரு குழைவான பதத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சேர்த்து இது போல் நல்லா கலந்து எடுக்கணும். இந்த ரெசிபி கேரளா சைட்லாம் அதிகமாக செஞ்சு சாப்பிடுவாங்க. குளிர்காலங்களில் உடம்பை வலுப்படுத்துறதுக்கும் நல்ல இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே நல்லது. இது போல் கலந்தெடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்ல ஒரு முறை இது போல் கலந்தெடுத்துக்கலாம். இது போல் நல்லா கலந்தெடுத்ததுக்கப்புறமா இதில் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்தெடுத்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து மாற்றி வச்சுருந்தோம்ல, அந்த விதைகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். எல்லாம் வறுத்து மட்டும் எடுக்கணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் ஒரு நாள் நம்ம செஞ்சாலும் இதை நீங்கள் வெளியே வச்சு 1 மாதம் வரை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தும் போது இன்னும் நிறைய கூடுதல் நாள் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸ்டோர் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக ஸ்டோர் பண்ணணும். நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த பாட்டிலை நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு நல்லா கழுவி தண்ணி எதுவும் இல்லாமல் ட்ரை பண்ணதுக்கப்புறமா தான் ஸ்டோர் பண்ணணும். அது மாதிரி நம்ம எடுக்கிற ஸ்பூன்லேயும் தண்ணி இருக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம ஒருக்கா எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு கழுவி துடைக்காமல் அதே சேம் ஸ்பூனை உள்ளே போட்டு நம்ம எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வச்சுருந்தோன்னா ரொம்ப நாள் வரை கெடாமல் இருக்கும். இது நார்மலாக நம்ம எள்ளு உருண்டை மாதிரி உருட்டியும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் இது போலவும் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்லாம். உங்களுக்கு எது ஈஸியோ அது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.